விஜயினுடைய இந்த புதுச்சேரி பேச்செல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் வந்து கொஞ்சம் பக்குவப்படணும், அரசியலில் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு தோணுது. பட் அடுத்தடுத்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவர் தன்னை இன்னும் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து இந்த வரவேற்பு வந்து அவருக்கு ஒரு வெற்றியாக மாறுவது வந்து தடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து இந்த வன்னியர் சமுதாய மக்களோட ஓட்டும் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டியலினத்தவர் இந்த ஓட்டும் வந்து அதிகமா இருக்குன்னு வந்து சொல்றாங்க சார். அந்த ஏரியாலாம் தவிர்க்க வந்து அதிகமா வந்து ஜெயிக்கும் வந்து சொல்றாங்க சார். நிச்சயமா அதுல எந்த மாற்றமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கலாம் பாமகவுடைய இந்த பிளவுனால் வன்னிய மக்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைச்சிருச்சுங்கிற கணக்கு கூட சில பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அல்ல காரணம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற இந்த வட தமிழ்நாட்டில் தான் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவரே அந்த வட தமிழகத்தை குறிவைத்து தான் ஒவ்வொரு தேர்தலையுமே போட்டியிட்டார். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.